Why are we seeing Shraddha in short hair roles? As an actress, I can definitely experiment with my hair. No, heroes can't really so much. Power. So power, yeah. Is Santhosh Prathap இன்னுமே focusing on OTT projects? Not about OTT theatre la. I just want to be here, like now survive and do good projects. That's it, nothing else. Yeah. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசரையுமே ஃபீமேலா தான் வச்சிருக்கீங்க. அதுக்கான காரணம் ஜெனரலா எல்லாருக்குமே ஒரு காமனா ஒரு இஷ்யூ எப்படி நடக்குது, அதுல எல்லா அந்த வயசுக்காரங்களும் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்கன்றது தான். நீங்க ஒண்ணு இந்த கியூட் ரொமான்ஸ் ரோல்ஸ் பண்றீங்க ஒரு பக்கம், இல்லாட்டி ரொம்ப சீரியஸா கார்பெட்ட பரம்பரை அந்த மாதிரி சீரியஸ் ரோல்ஸா பண்றீங்க. அனூப் வந்து ரெண்டுத்தோட பிளெண்டா இருக்குமா? எல்லா விதமான எமோஷன்ஸும் ஒரே மீட்டர்ல காட்டணும். ரைட். எந்த எக்ஸ்ட்ரீமும் போயிட்டு இருக்க மாட்டேன்ல. ஒரு அதே மீட்டர் ஒரு ஜென் மோட் கேரக்டர் மாதிரி. கிட்டத்தட்ட அது மாதிரி தான். So what about Anup and the impact? What did it attract you towards that character? லைக் ரெண்டு விதமான கமெண்ட்ஸ் வந்தது. எய்தர் ரொம்ப நல்லவனா இருக்கணும், இல்லைன்னா கெட்டவனா இருக்கணும். You got a dream debut. கதை திரை கதை வசனம் இருக்கும் வந்து பார்த்திபன் சார் மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் கிட்ட ஆக்டிங் கரியர். நான் அவரை மாதிரி இன்வால்மெண்ட், நான் சினிமா எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நான் யாருமே நான் பார்த்தது கிடையாது. புரியுது. அந்த பெண்ணுக்கு ஒரு இழப்பு இல்லை ஒரு பிரச்சனைன்னு காட்டணும் அப்படின்னாலே டைரெக்டாக அந்த ஒரு செக்ஷுவல் அபியூஸுங்கிறது தான் போகிறாங்க. இல்லை ஐயோ இது நடந்துச்சா கிடையாது, ஏன் நடந்துச்சு, யார் பண்ணா, எனக்கு அதுதான் தெரியணுன்றது தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஒரு ஆனா நீங்கள் how do you see this in the online trolls and how it's always targeting women? MMA மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது they have been like women, we actually spar each other. Okay. ஸோ அது மாதிரி பண்ணும்போது நான் தோத்து இருக்கேன் நிறையா. லைக் ஃபிசிக்கலியும் அதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் எல்லாருக்கும் எங்கேயோ தப்பான நோஷன் இருக்கு. ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். நான் ஜெயபுவனேஸ்வரி. அண்ட் இன்னைக்கு என் கூட த கேமோட டீம் இருக்காங்க. டிரெக்டர் ராஜேஷம் செல்வா அண்ட் ஆக்டர்ஸ் ஸ்ரத்தா, ஸ்ரீநாத் அண்ட் சந்தோஷ் பிரதாப். ஹாய். Hi, Jaya. How is it going? Good. This game seems very ரொம்ப சீரியஸாக இருக்குது. ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ சீரியஸாக I thought it would be a fun video game. பட் ஒரு த்ரில் ஸ்பேஸில் போகுது. சார், I want to start with you. இது உங்களுடைய செகண்ட் வெப் சீரிஸ் அண்ட் இதுவுமே ஒரு த்ரில்லர் ஸ்பேஸில் இருக்குது. பட் இதோட ஃபோக்கஸ் வந்து ஒரு வீடியோ கேம், அந்த வீடியோ கேமிங் வேர்ல்டில் இருக்கிறப்போ டுடே இட்ஸ் வெரி ரெலவெண்ட். பார்க்குற பக்கம்லாம் ஃபோன் வச்சு தான் உட்காந்துட்டு இருக்காங்கன்றப்போ இதை பற்றி ஒரு சீரீஸ் எடுக்கலான்ற அந்த ஒரு தாட் எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? The original story when it came from applause. So it's about gaming world. அதில் வேலை செய்கிற மக்கள் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் பற்றி வந்தது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த சோஷியல் மீடியாவோட தாக்கம் இருக்குல்ல, அது சோஷியல் மீடியா, சைபர் புல்லிங். ஸோ அதோட தாக்கம் வந்து ஒரு தனி மனித வாழ்க்கையில் என்ன நடக்குது, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன பிரச்சனை வருது அதனால் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய பேச மாட்டோம். ஆக்சுவலாக தேர் இஸ் அ ஹியூஜ் இம்பேக்ட். முக்கால்வாசி we are trying to ignore it or keep it aside. அது வந்து இன்னும் நிறைய விஷயம் நிறைய பெருசாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் பேசிக் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது இந்த சீரிஸ். ஸ்ரதா, எனக்கு வந்து உங்கள் கேரக்டர், உங்கள் சாய்ஸ் இதை பற்றி நிறையா கேள்வி இருக்குது. பட் ஐ வாண்டட் டு ஸ்டார்ட், ஏன்னா எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. நீங்கள் மெக்கானிக் ராக்கி பண்ணியிருந்தப்போ நீங்கள் சொன்னீங்க யூ ஹேட் டு கன்வின்ஸ் யுவர் ஃபிலிம் மேக்கர் டு கோ ஃபார் ஷார்ட் ஹேர். ஆமாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3 படங்கள், டாக்கு மகாராஜ், கலியுகம் அண்ட் ஒன் மோர் அண்ட் நவ் தி கேம். மூணுத்துக்குமே இன்னும் ஷார்ட் ஹேர். இது என்ன ரீசன்? லைக் why we seeing Shraddha in short hair roles? Actually, ஆரம்பத்துலேருந்து they've been seeing me with long hair. And அது என்னன்னா, I feel they actually don't know what I look like reality-ல. ஸோ இப்போ நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறப்போ they'll be like, I've seen her somewhere. She said, ma'am, நீங்கள் தானே விக்ரம் வேதா ஆக்டர்? I'm like, yeah. Oh, ரியல் லைஃப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. I'm like, yeah, ஷார்ட் ஹேர்னால. So I just thought it would be a good variety also. Right. You know, as actors, we always want to show that kind of range we have, even looks wise, right? Absolutely. So as an actress, I can definitely experiment with my hair. No, heroes can't really so much. Power. So power, yeah. Right. So adanala, and I really like myself in short hair personally. சொல்லணும்னா ஸோ எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரு டைமில் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி சின்ன வயசில் அம்மா பண்ணதுலேருந்து பெருசாகி அவங்களே பண்ணிக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கு. Yeah, that's true. You're welcome. I mean, the next question is to you. நம்ம போன வாட்டி கழுவத்தி முருகன் படம் அப்போ பேசியிருந்தோம். அப்போ வந்து ஐ திங்க் 1-2 தான் நீங்கள் ஓடிடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நான் அப்போ கேட்டப்போ நான் ஐ ஹாவ் டு கெட் குட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. பட் அது பேசினக்கு அப்புறமே யூ ஹேட் ஃபால், அதுக்கப்புறம் 5ஆம் வேதம், இப்போ த கேம். ஸோ இஸ் சந்தோஷ் பிரதாப் இன்னுமே ஃபோக்கஸிங் ஆன் ஓடிடி ப்ராஜெக்ட்ஸ்? அது ஒன்று. ரெண்டாவது, வாட் டஸ் ஓடிடி ஆஃபர் பெட்டர் தென் ஃபிலிம்ஸ் டு யூ?
நத்திங். கொஞ்சம் என்னென்னா எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுது கேரக்டர் வைஸ். படம்னு வரும்போது கொஞ்சம் கன்ஸ்டன்ட் ஆகிடுது. லைக் இன்னும் சில விஷயங்கள் தான் பண்ண முடியுது. அண்ட் ஓடிட்டே இருக்கணும் சினிமாவில். இதில் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ நான் இட்ஸ் நாட் அ சாய்ஸ் இன் ஆல். லைக் நல்லது வருது, அதனால பண்ணுறேன். இட்ஸ் நாட் அபவுட் ஓடிடி தியேட்டர்லாம். ஐ ஜஸ்ட் வாண்ட் பி ஹியர், லைக் சர்வைவ் அண்ட் டூ குட் ப்ராஜெக்ட்ஸ். தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். சார், இது வந்து நாங்கள் ட்ரெய்லரில் பார்க்குறப்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஒரு பக்கம் வீடியோ கேம் வேர்ல்ட்னாலுமே இன்னொரு பக்கம் விமன் ஃபேஸ் பண்ணுற ஆன்லைன் ட்ரோல்ஸ் பற்றியும் நிறையா இருக்குது. அதுக்கு நான் வரேன். பட் பிஃபோர் தட், இவங்க தான் மெயின் லீடுன்றப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸரையுமே ஃபீமேலாக தான் வச்சுருக்கீங்க. அதுக்கான காரணம் இன்னுமே அந்த கருத்து பெட்டராக பதிவாகும் அப்படின்ற ஃபீலிங்கா? அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று வந்து யூஸ்வலாக வி ஹாவ் ஒரு நிறைய சினிமாக்களில் ஒரு ஜனரஞ்சகமான படத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஒரு 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 போர்ட்ரேயல் ஒன்று இருக்கும். ஸோ அவங்களும் அது மேல் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஃபீமேல் ஆஃபீஸராக இருக்கட்டும், இட்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. வீட்டில் ஒரு 13 வயசு பொண்ணு இருக்கும், 15 வயசு பையன் இருப்பான். பையன் சரியாக படிக்க மாட்டான், பொண்ணு ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களுக்கான அந்த ஃபேமிலியில் இருக்க பிரச்சனைகள் இருக்குல்ல, அது இருக்குது. அந்த சைடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சில படங்கள் தான் அதை கை தொட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் வி வாண்டட் அ ஃபீமேல். ப்ளஸ் இதில் வந்து நாட் ஓன்லி இப்போ ஸ்ரதா மேம் பண்ணுற ரோல் வந்து ஷீஸ் அ கேம் டிசைனர், சீனியர் கேம் டிசைனராக இருக்காங்க. அவங்களுக்கு வர சைபர் பிரச்சனைகள் அண்ட் ஹவு தட் ஜெண்டர் பயஸ் நடக்குது. ஸோ ஒரு மேலோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இவங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது இருக்குல்ல. சேம் ஹேப்பன்ஸ் வித் பானுமதி கேரக்டர் ஆல்சோ, சாந்தினிஸ் கேரக்டர் ஆல்சோ. பானுமதி இல்லாமல் நிறைய அதர் விமன் ஆர் தேர். லைக் வசந்தான்னு சொல்லி ஒரு 60-year-old இருக்காங்க, 15-year-old கேர்ள் இருக்காங்க. எல்லாருக்குமே இது ஒரு ஒரு ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு காமனாக ஒரு இஷ்யூ எப்படி நடக்குது, அதில் எல்லா அந்த அந்த வயசுக்காரங்களும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் அதில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே ஸ்ரதா, நீங்கள் வந்து முன்னாடி சொல்லியிருக்கீங்க ஸ்ரத்தாவோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் வியூஸ் எல்லா கேரக்டர்ஸோடையும் ஒத்து போகணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங் இனஃபாக இருந்தால் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு. ஹவு மச் ஆஃப் ஸ்ரத்தாஸ் ஐடியல்ஸ் டிட் யூ ஃபைண்ட் இன் காவ்யா, யோர் கேரக்டர் இன் த கேம்? ஐ திங்க் ஒரு அளவுக்கு the kind of progressive thoughts that she has with regards to equal rights at home, let's say between partners, that's a lot like me. Also, she can call out patriarchy very easily, and like she doesn't know how to be measured or diplomatic in that sense. She's very frank and straightforward. She's very frank and straightforward, and to some level, given the industry I'm in, I try to be like that. Yeah. But I'm also I also have a review, so a little bit. But I also think that Kavya, something that I don't what do you say, that I don't share in common with Kavya is I think she's quite reckless. இப்போ நீங்க ஹாரர் ஃபிலிம் பார்த்தா அதுல there'll be someone who'll be like, ஏன் அந்த சத்தம் வருது, why is that door, they'll go towards there, right? And audience will be like, pogada, stay here, why are you going, just to sleep, right? So Kavya is that person who's curious and she'll do these things, and I'll be like, why Kavya? Yeah. So வீட்ல இருந்தா பிரச்சனை இல்லமா அப்படின்ற மாதிரி. But the kind of situation she is in, it kind of calls for that action. Ilana, she's not someone who'll depend on someone. Also, she sets boundaries really well, even in her relationship or at work. Adum I really like about her character. Yeah. Okay. சந்தோஷ், நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு ரோல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட இம்பேக்ட், அதோட இம்பார்ட்டன்ஸ் மேட்டர்ஸ் டு யூ மோர் தென் ஒரு லெங்க்த்தோ இல்லை ஸ்க்ரீன் ஸ்பேஸோ. ஸோ வாட் அபவுட் அனூப்ஸ் கேரக்டர், அந்த இம்பேக்ட், வாட் டிட் இட் அட்ராக்ட் யூ டுவர்ட்ஸ் தட் கேரக்டர்? இந்த கதைக்கு ஒரு சோல் மாதிரி தான் வச்சுக்கங்களேன். இவங்க ஒரு ஸ்ப்ரீல இருப்பாங்க, அப்படியே அங்கே எங்கன்னு கிராஃப் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம். இவன் அதே மீட்டரில் வந்து இவங்களை பிடிச்சி வச்சுட்டே இருப்பாங்க. இஸ் ஆங்கர். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கேரக்டர். ஸோ ரொம்ப அழகாக வந்து அந்த கேரக்டரைசேஷன் எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் லைக் 2 விதமான கமெண்ட்ஸ் வந்தது. எய்தர் ரொம்ப நல்லவனாக இருக்கணும், இல்லைனா கெட்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. ஸோ அது பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸாக மாறும். ஸோ இப்படி அப்படியே டு கண்டினியூ மை கொஸ்டின், ஏன்னா நீங்கள் இதை சொன்னீங்கன்றதுனால ஐ வாண்ட் டு செக்வே ஃப்ரம் தேர். நீங்கள் ஒன்று இந்த க்யூட் ரொமான்ஸ் ரோல்ஸ் பண்ணுறீங்க ஒரு பக்கம், இல்லாட்டி ரொம்ப சீரியஸாக சார்பேட்ட பரம்பரை அந்த மாதிரி சீரியஸ் ரோல்ஸாக பண்ணுறீங்க. அனூப் வந்து ரெண்டுத்தோட பிளெண்டாக இருக்குமா? இஃப் யூ கேன் சே a little bit to about his yeah it will be எல்லா விதமான எமோஷன்ஸும் ஒரே மீட்டர்ல காட்டணும். ரைட். எந்த எக்ஸ்ட்ரீமும் போயிட்டு இருக்க மாட்டேன்ல, அதே மீட்டர்ல ஒரு ஜென் மோட் கேரக்டர் மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி தான். ஸோ ஆனால் எல்லா விதமான எமோஷன் இருக்கும். கோவம் இருக்கும், லைக் வருத்தம் இருக்கும், விட்டு கொடுத்து இருக்கிறது இருக்கும். அதுக்கப்புறம்
நிறைய சப்ரஸ்ட் எனர்ஜி வந்து வேற விதமாக காட்ட வேண்டிய விஷயம் இருக்கும் இல்லை. பட் லைக் நான் சொன்ன மாதிரி கேரக்டரைசேஷன் டிசைன் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ அது அண்ட் இவங்க கேரக்டர் எல்லாமே சுற்றி இருக்கிறபோது ஒன்று ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கிராஃப் எனக்கு ஈஸியாக கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பிளேட் இட். சார் எனக்கு இது அஃப்கோர்ஸ் சீரிஸ் பார்த்தா தான் நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். பட் ட்ரெய்லரில் வந்து சில போர்ஷன்ஸ் வச்சு நான் கேட்குறேன். ஜென்ரலாகவே ஒரு பெண் கதாபாத்திரம் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு இழப்பு இல்லை ஒரு பிரச்சனைன்னு காட்டணும் அப்படின்னாலே டைரெக்டாக அந்த ஒரு செக்ஷுவல் அப்யூஸுங்கிறது தான் போகிறாங்க. இல்லை ஒரு ஹராஸ்மெண்ட், ஒரு மொலஸ்டேஷன், இந்த ஆங்கிளில் தான் போகிறாங்க. அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாகவே ஆயிடுச்சு. ஐ திங்க் கேம்லேயும் அது இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் ஒரே ஒரு லைன், பாசிங் லைன் மட்டும் தான் இருக்குது. ஸோ கான்ட் மேக் அன் அசம்ஷன். பட் அது உங்களை ஆஸ் அ கிரியேட்டர் ஐ வாண்ட் டு ஆஸ்க், அது ஒரு ஸ்டீரியோ டைப்பாக ஆயிடுச்சா? கரெக்ட், அது ஸ்டீரியோடைப்பாக ஆகிடுச்சு. இப்போது நிஜ வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் வந்து சிலது வந்து படத்தில் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஒரு தப்பட் மாதிரி ஒரு படம் வந்து ஒரு குறிஞ்சி பூ மாதிரி பூக்கும் சம்டைம்ஸ், வேர் இட் வில் ஒர்க். நிறைய எனக்கே பர்சனல் நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது நான் முன்னாடி நின்று கேட்டிருக்கேன். ஒரு சின்ன ஒருத்தர் சத்தமாக பேசுறதா இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்கலாக அடிக்க போகிறதாகட்டும் தடுத்துருக்கும். படம்னு வரும்போது கொஞ்சம் அந்த இம்பாக்ட் தேவைப்படுது. பட் இந்த இதில் அது காரணம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ த ரீசன் ஃபார் த அட்டாக் இஸ் சம்திங் எல்ஸ். ஸோ அது நீங்கள் சீரீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் இது ஒரு பார்ட்டாக தான் நடக்குது. ஸோ அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லையும் சரி, வே காவ்யா ஹேண்டில்ஸ், ரொம்ப முக்கியமாக வே அனூப் ஹேண்டில்ஸ் இட். ஸோ தட் இஸ் அது அந்த மாதிரி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டா ஈஸியாக போயிடும் வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி ஹவு த மெச்சூர் கப்புள் அண்ட் ஹவு த போலீஸ் ஆஃபீஸர் ஆல்சோ லுக்ஸ் அட் இட், ஹவு காவ்யா டேக்ஸ் இட். ஷீ டசன்ட் டேக்ஸ் இட் ஆஸ் ஒரு அந்த ஐயோ இது நடந்துச்சா கிடையாது, ஏன் நடந்துச்சு, யார் பண்ணா, எனக்கு அதுதான் தெரியணுன்றது தான் அவங்களுக்கு இதுவாக இருக்கும். இது எனக்கு நடந்துருச்சு அதனால நான் இனிமேல் ஐம் கோயிங் டு பி லைக் திஸ், அந்த ட்ராமா இருக்காது அவங்களுக்கு. வை இட் ஹேப்பன் அண்ட் who did this, அதுதான் அவங்களோட இதுவாக இருந்தது. ஸோ அந்த விஷயத்தில் அந்த ஸ்டீரியோடைப் கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த செக்ஷுவல் அபியூஸ் பற்றி காவ்யாவோட கேரக்டர் பேச மாட்டாங்க. ஸோ அது கூட ஒரு இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பார்ட்டாக தான் வருமே தவிர அதை ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதை காட்டக்கூடாதுன்னு எழுதுறது டைம்லேயே அது முடிவு பண்ணி. ஸ்ரதா, நீங்க வந்து எல்லா விதமான அபியூஸும் காட்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் only that, இல்ல கிட்டத்தட்ட எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க கூடிய ஆன்லைன் ட்ரோல்ஸ்லாமும் இந்த ட்ரெய்லர்ல we were able to see. நிறைய இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. லைக் chat மூலமா பண்றது, கமெண்ட்ஸ் மூலமா பண்றது, ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல பண்றது. சோ அந்த மாதிரி எல்லா விஷயமும், எல்லா விதமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். Yeah, trolls, I mean problems that women face, I think. Yeah. Right. நீங்க ப்ரீவியஸா பேசுறப்போ you've told that நீங்க வந்து even when you meet your friends you'd like to disconnect from technology. எல்லாருமே வந்து ஃபோனை வச்சுட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஸ்பேஸில் உட்காந்து பேசினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கீங்க. திஸ் ஹோல் சீரீஸ் சீம்ஸ் டு ரிவால்வ் அரவுண்ட் தி ஒப்செஷன் வித் சோஷியல் மீடியா அண்ட் ஃபோன்ஸ்ன்றப்போ இந்த சீரீஸ் கன்வே பண்ணுற மெசேஜ் உங்களுக்கு பர்சனலாக எவ்வளோ ரிலேட் ஆச்சு? As a message, we're not villainizing social media or technology. It's just that, with power comes responsibility, right? When someone created the internet, it was no one could foresee that in the alavukku it could be used in a negative sense. The power of it, yeah. Imagine a time where the only way to reach someone was on landline or like letters. A letter, and the next minute you have emails and you have Yahoo chat rooms. Suddenly life was so exciting. But today the perils of it, this happens with everything. So nothing preachy, nothing messagey about it. The only thing is, I think we're talking about, yes, this could happen. And it really is not your fault that it happens, right? It's not Kavya's fault that they have a problem with Kavya or her her opinionated nature. Idhula also one angle of it is, phones in the hands of children. That is an angle. I'm not going to speak very deeply about it. Anna, like sir was saying yesterday, veetla kuda my sister's daughter is there and they play this game called Roblox, where you can chat with strangers while they are playing with. Oh, right. And my first instinct as an aunt was, Bena, and I was closely monitoring. She's like, no, Dada, I will add my friends from the apartment and we'll play with them. But that sense of unease, because you don't know when it will. But the idea is not to stop them. The idea is to educate them. Regulate it in a way. Yeah. And trust that they will take the right decisions. And even if they mess up, they will come to you. And you will not, you're not touching the laptop again. Shame them for it. Yeah. So things like that. Right. உங்கள்கிட்ட கேட்கணும் ஃப்ரம் அ மேல் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ட்ரோல்ஸ் அண்ட் ஹேட் கமெண்ட்ஸ் அண்ட் கேன்சல் கல்ச்சர் எல்லாமே
even if the target is a man, at the end of the day அதை திட்டுறது வந்து ஒரு பெண் சம்மந்தப்பட்டு தான் திட்டுறாங்க. ஒரு ஆக்டரே திட்டுறாங்க அப்படின்னா உன் பொண்ணுக்கு இப்படி ஆகட்டும், ஒய்ஃப்க்கு இப்படி ஆகட்டும் தான் திட்டுறாங்களே தவிர அவரை வந்து திட்டுறது இல்லை, even if he is deserves the tit or whatever. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு ஆனா நீங்கள் how do you see this in the online trolls and how it's always targeting women irrespective of the problem? See, எல்லாம் நினைக்கிறாங்க விமன் வீக், ஆனால் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தான் தெரியும். So the thing is like, I don't know why they have this idea of like just because physically men are strong, நிறைய எவ்வளோ வருஷமாக இவால்வ் ஆகி இன்னைக்கு ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. But I've been into this fitness industry. நான் MMA மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது they have been like women, we actually spar each other. ஸோ அது மாதிரி பண்ணும்போது நான் தோத்துருக்கேன் நிறையா, லைக் ஃபிசிக்கலியும் அதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் எல்லாருக்கும் எங்கேயோ தப்பான நோஷன் இருக்குது, இது மாதிரி ஃபீமேல் வந்து ஈஸி டார்கெட் அப்படின்னதுலாம் எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான டார்கெட் அவங்க தான். அவங்கள இமோஷனலாகவும் ஜெயிக்கிறது கஷ்டம், அவங்க மனசு வச்சுட்டா ஃபிசிக்கலாகவும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஐவ் சீன் இட் லைக் போத் எக்ஸ்ட்ரீம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த எம்எம்ஏல இருக்கும்போது ஈஸியாக டாப் அத்லீட்ஸ் லைக் என்னோட கம்மி ஏஜ்ல இருக்கிறவங்களாம் நான் பீட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் அ செயிலர், லைக் தோ ஷீ இஸ் நாட் காலேஜ் கூட போகல, அப்போ ஸ்கூலில் தான் ஆல்மோஸ்ட் ஹை ஸ்கூலில் ஏதோ இருந்தா. அண்ட் தட் செயிலிங் அந்த வின் செயிலிங் இருக்கும் இல்லையா, அந்த இதில் இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் இருக்காங்க. அவங்க கூட என்னால் கம்பீட்டே பண்ண முடியாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், லைக் ஐம் வெரி காம்படிட்டிவ். லைக் இந்த விஷயத்தில் வரும்போது நான் என்னோட பெஸ்ட்டை தாண்டி நான் எக்ஸாஸ்ட் ஆகி சாவர அளவுக்கு பண்ணுவேன். ஸோ அது பண்ணும்போது என்னால் முடியல, அவங்களால என்னால் பீட் பண்ணவே முடியல. பட் டுடே this guy, like who I used to beat him at the time and stuff, like he is an international MMA fighter. So அவனை பீட் பண்ணிட்டா, இந்த பொண்ணை என்னால் பீட் பண்ண முடியல. ஸோ ஐ திங்க் men have this, or maybe generally society has this idea of women are weak அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக கிடையாது. இது மாறும், இது கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. பட் பை டைம் எல்லாமே மென்னை டார்கெட் பண்ற டைம் வரும். டார்கெட் பண்ணக்கூடாது, essentially that's the ideal world we want. இல்ல it's a balance always. அது மாறிட்டே தான் இருக்கும். We have to keep fighting. That's right. இங்கே பாருங்களேன், இப்போ என்னையும் சதாவையும் சண்டை கூட்டிங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அது வீக்கஸ்ட். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து சொல்றீங்க போல செட்ல அவங்க மோர் ஃபிட் தென் மீ. ரைட், ஓகே. சார் நீங்க ஏன்னா இது ஒரு தீமாவே இந்த சீரீஸ்ல இருக்குங்கிறதுனால கேட்குறேன். இன்னைக்கு பெரிய ஒரு விமர்சனமே இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு கோழைகளா வந்து அட்டாக் பண்றது தான். அதுவுமே இந்த கேம் வந்து அட்ரஸ் பண்ணுதா? ஆமாங்க. ஸோ அதில் அந்த மாஸ்க் கேரக்டர் வருது, அது ஜஸ்ட் அ மெட்டஃபர் தான். ஓகே. ஸோ அது பெரிய அந்த வில்லன் மாஸ்க் போட்டு வர்றது கிடையாது. நிறைய வில்லனுங்க இருக்காங்க அப்படி பார்த்தா. அவங்க ரியல் லைஃப்பில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருப்பாங்க உங்களுக்கு. ஸோ தே வேர் அ மாஸ்க் பிஹைண்ட், தே ஹேவ் அன் அதர் ஐடி வேர் தே டாக் அபவுட் யூ. அந்த மாதிரியும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதோட மெட்டஃபர் தான் அது. கண்டிப்பாக நம்ம இக்னோர் பண்ணணும் அதை. ஏன்னா அவங்க யார் என்னன்னு தெரியாது, நம்ம யாருன்னு தெரியாது, நம்ம எப்படி என்ன பண்ணியிருக்கோம் இங்கே வர்றதுக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு மனசில் தோன்ற விஷயங்கள் பேசுகிறாங்க. அது இயலாமையா இல்லை பொறாமையா, அதை பற்றி நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணுறதுக்கு முடியல. ஆனால் எனக்கு என்னென்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனால் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். அது we have to keep cautious on thatன்றது இந்த சீரீஸில் அது வந்திருக்கு. ஓகே ஓகே. ஸ்ரதா, நீங்கள் முன்னாடி பேசுகிறப்போ சொல்லியிருக்கீங்க ஓடிடியில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா எவ்ரிபடி கெட்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் தெம்செல்ஸ். ஏன்னா ஒரு 7 எபிசோடு ஒரு 10 எபிசோடு இருக்கும்போது யூ கெட் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஆக்டிங் ப்ரொவஸை காட்டுறதுக்கு. டு யூ திங்க் ஓடிடி கிவ்ஸ் அ பெட்டர் ஸ்பேஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப், ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்டார் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு நம்ம சினிமாவில், வேர் அவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம், மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு ஃபெனாட்டிக் ஃபேன் கல்ச்சர் இருந்துகிட்டே இருக்கு. பட் யூ திங்க் அந்த ஓடிடின்னு வரப்போ இன்னுமே லைக் எவ்ரிபடி கெட்ஸ் the kind of equal space to kind of அந்த ஃபேன் கல்ச்சரை கேன்சல் பண்றதுக்கோ இல்லை அந்த ஸ்டார் கல்ச்சர் அதை கேன்சல் பண்ற ஒரு ஸ்பேஸா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கேன்சல் பண்ண முடியாது. டு சம் எக்ஸ்டென்ட் யூ கேன், it is a somewhat equalizer, aanalum like of course someone like a big star, big director, the minute you know that avangaloda something is coming online, that you look forward to it. It will create that natural hype, right, that you can do nothing about. Ana you can in this on this platform some of the absolute newbies, nobodies can somehow they have the opportunity. This also happens in theaters but very very rarely, right? A nobody film to kind of overtake. But yeah, I mean it is that kind of
democratic Platform everyone gets equal opportunity to watch. They can choose, and if they don't like this big star project, they can move on to this small OTT But, web good series, content good அப்படிங்கிற content, மாதிரி. so they can always kind of switch. Yeah. I mean, we've spoken a bit about the game. Konjam to move a little away from the game and talk a little about your respective careers. உங்கள்கிட்ட கேட்கணும்னா ஐ திங்க் எல்லாருமே கேட்பாங்க ஜெர்சி பற்றி. பட் ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஜெர்சி வந்து உங்களுக்கு இன்னி வரைக்குமே தேர் டாக்கிங் அபவுட் இட் அண்ட் there's a lot of என்ன படம் பேசினாலுமே ஜெர்சி மென்ஷன் பண்ணாமல் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஜெர்சி லிஸ்ட்க்கு அப்புறம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தட் யூ ஹேட் அ லாட் ஆஃப் ரோல்ஸ் ஆஃபர் டு யூ வேர் ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மாவா இருக்கிற மாதிரி. என்னோட கேள்வி என்னன்னா, ஒன்ஸ் ஆக்டர் பிளேஸ் அ குட் ரோல், ஒரு நல்ல ரோலை போர்ட்ரே பண்ணிட்டாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் ஸ்டீரியோ டைப்பிங் them. Is that a problem? Do you face that often? That is a bigger problem than a good problem, in the sense, in a way that it affects people sometimes negatively more than in a good way. Positive. I'll tell you the good stereotyping for me is that shraddha nalla projects da pannuvaanga, she doesn't do all these frilly roles and things like that. She takes time to pick up scripts, but she only does good. She does. She picks substantial films, which is a good stereotype. I don't mind it. But at the same time, like once they've seen me wearing a sari and with a child, adukaprom they lose all creativity or sense of imagination. They cannot see me as anything else. Exactly. Which really limits me, because these are the people who have all the control. I feel as an actor, I am at the mercy of writers, directors, producers. So once they've made up their mind, and there's no way for me to know what people are thinking about me, right? So I'll never be able to convince them, sir, no, you just try me out. If just they came to me and said, illa shraddha ipdi irukku, what do you think, can you do a screen test or something, I would be very happy. Yeah, but South la and the culture illa actually. I think in Bombay it's still there. Okay. But for me to be able to show my versatility in physical appearance or performance, that I kind of lose control of, which affects me sometimes negatively. Right, so yeah. It's just the part of the industry you பண்ண முடியாது. It's just, and so we try to do what we can. Like when I get a chance like web series, I involve myself in how I want to model my character. Like what kind of clothes she should be wearing, and that's when the short hair. You know what I'm saying? So in this way we try to see what we can do. Try to show the ranges. The range, yeah. சந்தோஷ், நீங்க வந்து you got a dream debut. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வந்து பார்த்திபன் சார் மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் கிட்ட, அது ஹீஸ் அ வெரி யூனிக் ஃபிலிம் மேக்கர், இஸ் நாட் கன்வென்ஷனல் அட் ஆல். ஹவு ஹேஸ் தட் ஷேப்ட் யுவர் ஆக்டிங் கரியர்? ஐ மீன் ஆஸ் அன் ஆக்டர் அது எப்படி ஹிஸ் அட்வைஸ் ஆர் ஹிஸ் வே ஆஃப் ஒர்க்கிங் ஸோ ஃபார் எப்படி அது ஷேப் ஆயிருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். என்னென்னா, ஆஸ் அ டெக்னீஷியன் ஆன் செட்ஸ் மட்டும் இல்லை, வெளியிலையும் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ சினிமா மட்டும்தான் ஒரு மூச்சு பேச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே சினிமா தான் அவருக்கு. அண்ட் ஈவன் இன் ரியல் லைஃப் இஸ் நாட் தட் கன்வென்ஷனல் டைப். எல்லாமே யூனிக்காக இருக்கணும் தான் அவர் பார்ப்பார் எப்பவுமே. ஸோ ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தா கூட அது ஏதோ இப்போது உங்கள் எக்ஸாம்பிள் கல்யாணம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஸோ அந்த வேஸ்ட்டையும் புடவையும் கட்டுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி போட்டு அந்த ஜாதகம் கட்டம் இருக்கு இல்லையா, அது மாதிரி எழுதி அதில் வாழ்த்து எழுதியிருப்பார். ஸோ அது கஸ்டமைஸ் பண்ணுவார். ஒரு விஷயமும் ஒருத்தருக்காக தனியாக யோசிச்சு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது மாதிரி இன்னைக்கு ஐடியா வருதோ இல்லையோ 3 மணி 4 மணி காலையில் எழுந்துச்சு பேட் வச்சு உட்காந்துருவார். ஏன்னா அந்த ப்ராஜெக்டில் நான் ஐடியாவை ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன் ஒன்று பார்த்தேன். இன்னி வரைக்குமே நான் தப்பாக சொல்ல விரும்பல டேரக்டர்ஸ் பற்றி. நான் அவரை மாதிரி இன்வால்மெண்ட், நான் சினிமா எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு நான் யாருமே நான் பார்த்தது கிடையாது. அண்ட் ஒரு விஷயம் அவர் சொல்கிறாருன்னா அது சும்மா சொல்லலாம் மாட்டார், அவரால் பண்ணி காட்ட முடியும். ஸோ அதனால் நம்மளால் அங்கே எதுவுமே அவரை ஏமாற்றவும் முடியாது, இல்லை புதுசாகவும் ட்ரை பண்ண முடியாது. பட் he gave us freedom ஆல்சோ அந்த விஷயம். ஆனால் சேட்லி என்னென்னா, ஃபஸ்ட்டு படம்ன்றதால அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் புது ஆக்டர்ஸ் வச்சு பண்ணார். ஸோ எனக்கு கதை தெரியாது, நான் என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுறது தெரியாது, டைலாக் தெரியாது, சீன் தெரியாது. நான் அப்படியே தள்ளி விட்டான் கிணத்துல, அப்படியே அடிச்சு நீச்சல் அடிச்சு வந்துட்டான் கரைக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம். ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். ஐ டோன்ட் நோ எவ்வளோ போச்சுன்றதே எனக்கு அப்போ தெரியல. இல்லை ஸ்டில் பீப்பிள் டாக். இன்னி வரைக்குமே எனக்கு வந்து ஒரு டேக் அந்த படம் நான் சொல்வேன். ஸோ எல்லாருக்குமே என்னோட பேர் தெரியும்னா அது பெரிய விஷயம். அந்த படம் மூலியமாக தான் எனக்கு கிடைச்சது. ஸோ ஆஸ் அ டெக்னீஷியன் ஐ ஹாவ் அ பிக் ரெஸ்பெக்ட். டெஃபினெட்லி நாளைக்கு எது கூப்பிட்டாலும், இப்போது நேற்று ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், கமல் சாரோட எப்போ பண்ணினா அது எப்போ கூப்பிட்டா நான் ஓடுறதுக்கு ரெடி, போகிறதுக்கு ரெடி இல்லை. அதே சுச்சுவேஷனில் தான் நானும் அவர்கிட்ட. அவர் கூப்பிட்டாலே எனக்கு இந்த வாய்ஸ் கூட வரும் காற்று தான் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் அவர் மேலே. ஸோ ஆஸ் அ டெக்னீஷியன் ஐ ஸ்டில் திங்க் லைக் என்னால் அவர் மாதிரி ஆயிட முடியுமான்றது டவுட் தான். அப்படியே இருக்குது. அந்த விஷயங்கள் நான்
கற்றுக்கிட்டேன். ரைட். ஸ்ரதா, நீங்கள் வந்து மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸில் உங்கள் கால் அடி வச்சுட்டே இருக்கீங்க, இங்கே மாற்றி அங்கே மாற்றிங்க. இல்லை ஒரு நல்ல விஷயம் என்ன, அது நீங்களும் சொல்லியிருக்கீங்க வந்து தமிழில் இப்போ ஒரு படம் இல்லைன்னா அடுத்து தெலுங்குல இருக்கும், இல்லை கன்னடாவில் இருக்கும். ஸோ யூஆர் ஆல்வேஸ் ஒர்க்கிங். பட் எனக்கு அந்த ஃப்ளிப் சைடு ஒரு ஐ மீன் ஐ வாண்டட் டு ஆஸ்க் இஸ், இப்போ நீங்கள் தெலுங்கு படம் பண்ணுறீங்க அப்படின்னா அது தமிழ் ஆடியன்ஸ் மிஸ்ஸிங் யூ ஃபார் அ வைல். கரெக்ட். ஸோ நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வரீங்கன்றப்போ ஹேஸ் தட் அஃபெக்டட் யுவர் கரியர் இன் எனி வே? இல்லை ஏதாவது வந்து ஸ்ரத்தா எங்க, நீங்கள் ரொம்ப நாள் எங்க, அந்த மாதிரி கேட்குறாங்களா? ஹேவ் யூ எவர் ஃபேஸ் தட்? Yeah, definitely. Kepanga, people ask me, and this is the reality of my life. If I had a chance, I would do film only in one language or establish myself in one industry in a way that I never go out of people's minds, right? But I can't also keep waiting. Correct. And therefore we make the best. So the way I positively look at it is that at least I get to handpick films. Ipo na verum Tamil mela depend panna, I'll have to either do film that I don't want to do, like I don't like it, but you know I have to still do it, and the madri, or be without work for a long time, things like that. Yeah. So as an actor, I think I look at it as I have the best of 5 worlds. Like I have so many languages to pick from, and I get to pick from like the cream of projects. So it's good for me. Yeah, I know it. I know that Everything has a disadvantage in a way or not. So. Strategically, pata people wouldn't recommend this. Like stick to one industry, but this is what I choose Works to for do. you. I think. So lastly, just moving on to upcoming projects. Now, I'll get with her and then. நீங்கள் வந்து த்ரில்லர்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க, சீரியஸ் ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய விஷயமே காமெடி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. இஸ் தட் ட்ரீம் ஃபைனலி கமிங் ட்ரூ வித் ப்ரோக்கோ? பிகாஸ் பட் ஆக்சுவலி தட் இஸ் ஒன் கொஸ்டின். பட் எனக்கு இருந்த இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஐவ் ஆல்வேஸ் சீன் யூ வாய்ஸிங் ஃபார் விமென், picking roles for women. Broco doesn't seem like that. Right. I don't know yet, of course. Now வந்து ஒரு சின்ன promo வச்சு ஜட்ஜ் பண்ண கூடாது. Correct. But it seems to be, you know, slanting towards the, you know, the men and how they think of wives. Correct. And the wife jokes and all of that. Correct. So இது ஸ்ரத்தா பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய I know. surprise ஆ இருக்கு. So we want to hear it from you. Oh, you will hear it from me now. இல்ல ஆமா, promo பார்த்தா you feel that this is not the brand that Shraddha speaks about. And the promo has nothing to do with the film. I won't say it has nothing to do. The characters have nothing to do. Right. Okay. The film is a much more complex yet fun. There will be jokes. Anna, both the genders are talking about this. Okay. If men are talking about, oh, I have to tell my wife lies and go out, the woman is basically both are talking about freedom in marriage. Right? So it's not just the males who are being targeted or females in the paratla. And luckily, all the women have that kind of agency. All the characters in this film, all the 3 girls, they are smart. They are not being fooled by anyone. Okay. Yeah. That's a good thing. Yeah. So, especially my character. I mean, she's called Anu. Okay. So yeah, you'll wait and watch, and I'll be excited to talk about it. But later. the comedy irukka? Yeah. I mean, for your characters, what I'm asking. It's a bit of both. Okay. It's not an character vandu not outright comedy illa. Anna, she's part of the whole comic scenario. So that was interesting, I'm sure. That was interesting. Yeah. Right. And I think you have Aryan coming up. Yes. Any other projects coming up? These are the 2 that are coming up. Okay. For you, நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் பேசுகிறப்போ சர்பட்ட 2 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னி வரைக்குமே அதுக்கு எங்களுக்கும் அப்டேட் இல்லை. நாங்களுமே ரஞ்சித் சார் எப்போ அப்டேட் கொடுப்பாரு, அவர் வந்து தங்கலான் முடிச்சுட்டு வெட்டுவம் பண்ணிட்டாரு. அடுத்தது வெட்டுவம் இன்னும் முடிக்கலன்னு நினைக்கிறேன். பட் அந்த கிளிம்ஸ் வந்தது, ஸோ அதை வச்சு சொல்கிறேன். ஸோ டிட் யூ கெட் எனி அப்டேட்ஸ் அபவுட் சர்பட்டா பரம்பரை 2? நடக்கும். ஆனால் இது இந்த ப்ராஜெக்ட் நல்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் நினைச்சதை விட ப்ராஜெக்ட் பெருசாகிடுச்சு. ஓகே. ஸோ அதனால இது ஐ திங்க் இது முடிச்சது தான் வருவார். அண்ட் இட்ஸ் பிகமிங் பிக். நான் அது இந்த வாட்டி தினேஷோட பர்த்டேக்கு வந்து போடும்போது தான் பார்த்தேன் எவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் கேங்ஸ்டர் டைப் மூவி அண்ட் இட்ஸ் மோர் ஃபேண்டசின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ரஞ்சித் சாரோட லைனப்ல ஏதாவது இருக்கீங்களா? ஆசை தான். பண்ணலாம். அது வரும்போது டைம் வரும்போது எப்படி சார்பேட்டா நடந்தோ அது நடக்கும். அண்ட் அதர் அப்கமிங் ஃபிலிம்ஸ், ஈகைன்ற படத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈகை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு இப்போ முடிச்சிருக்கேன்.
இட்ஸ் கால் சாம்பியன். சீக்கிரம் முடிச்சாச்சு, ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, அப்டேட் வரும். அதுக்கப்புறம் வந்து மலையாளம் ஒரு மூவி போயிட்டுருக்கு, டிக்கிடாக்கான்னு சொல்லி. அண்ட் தென் தமிழில் பார்த்தீங்கன்னா துரை சார் கருடன் பண்ணாங்க, ஸோ அவரோட ப்ராஜெக்ட் ஒன்று இப்போ முடிஞ்சது. அண்ட் தென் கண்ணன் சாரோட ப்ராஜெக்ட் ஒன்று. அதுக்கப்புறம் பிசாசு 2 இருக்குது, அது தெரில, அது வந்து பீரியட் படமாக ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் நானும் ஆண்ட்ரியா இன்னொரு படம் பாபி மாஸ்டருக்கு பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து நானும் வித்தார்த் கலை ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் திருவோட ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ you see santhosh in a lot of films coming up நினைக்கிறேன். he was like இவங்க கேட்பாங்க, நான் மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல நான் இப்ப பேசும்போது கூட ஏதா விட்டுறக்கூடாது. Great, but excited for all of that. நான் ப்ரோ கோட் பேசிட்டு இருக்கும்போது ஸோ நானும் திருவும் பேசிட்டு இருந்தோம். பிரதர் ஏதோ நம்ம படம் மாதிரி லைட்டா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம். பட் கண்டென்ட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட், பட் சம்திங் சிமிலர். very excited. அதுல யாருன்னா 3 பேரு, நானு, ஜெய், சாந்தனு. I think சாந்த் சொன்னாரு ரீசன்ட்டா. அதுக்கப்புறம் வரு, வாணி அண்ட் ஷில்பா மஞ்சுநாத். very nice. ஜெயம்ராஜா பண்ணிருக்காரு. Okay. இது சாந்த் சொன்னார் actually இப்போ பல்டிக்கு. It's very interesting script. I'm actually waiting for it. அந்த படத்துக்கு. Amazing. So that's it for the conversation, but I thought game இந்த சீரிஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போணும், நிறைய பேர் பார்க்கணும்ன்றதுக்காக ஒரு சின்ன rapid fire மாதிரி just thought of a very small segment for the two of you. I wanted to base it on video games. So இதோட பேர் வந்து power up அப்படினா. So I'll give you 2 options per question. Power up is like when you power up you get a new level அந்த மாதிரில கேம்ஸ்ல. So when I ask you the 2 options you have to choose one. That is the superpower that you get in Ramadri. So I'll start with you. You either எல்லா Monday mornings நீங்க skip பண்ணலாம், இல்லாட்டி விடாம you always get 8 hours of sleep. Which would you choose? I already have the second superpower. Okay. You sleep without fail. And எனக்கு Mondays வந்து affect ஆகாது, ஏன்னா I'm not a corporate slave. Okay. So but okay, you know what? I will pick this. Sleep. Any day. Yeah, super. Right. நீங்க வந்து either நீங்க already you cook, but நீங்க வந்து either you can upgrade your cooking skills to வேற level, இல்லாட்டி it could be your driving skills. Driving நான் கண்ணு மூடிட்டு ஓட்டுவேன். So cooking நானா? I'm surprised. Okay. Nice answer. Okay. நீங்க வந்து you can either be invisible online, no trolls, no comments, nothing. Or on the other hand, you can have unlimited followers, but you'll be subjected to all kinds of trolls. Oh, this nice, is no? tough. I'll go for the millions of followers. Oh, always. That's because when you have money, it doesn't matter. I think I'll pick that as well. நீங்க வந்து either நீங்க வந்து ஒரு உங்க livelihoodக்கு you can keep playing games, or you can just endlessly scroll social media. ஐயோ, as a job. ரெண்டுமே வேண்டாமா? ஸ்கிரீன் டைமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா? அத நல்ல ஆப்ஷன் கொடுப்பீங்க பார்த்தா அதோட பயங்கர மோசம். Maybe the first one. Gaming. அது I expected this answer. எங்கயோ. Right. இப்போதான் VR ல வந்துச்சுனா ஏஞ்சி ஓடலாம். So அது உங்களுக்கு ஃபிட்னஸ் ஆவோ ஹெல்ப் ஆகும். Right. ஒண்ணு you get an undo button in life. So நீங்க ஏதாவது பண்ணிட்டு you can undo, or you get a pause button in life. Pause button. Just want to relax and appa abindra madri. Yeah. Unaranu. Definitely. Pause and enjoy the happy moments, or just nice. And also stop time when pause button வந்து undo button தேவைப்படாது. Oh yeah. You can pause when you're making a mistake. The minute you realize you're making a mistake, just pause it. Nice. Half mistake done. You can either teleport anywhere in the world. எங்க வேணா நீங்க போலாம். இல்ல you can travel in time, back in time. ஆனா 5 நிமிஷம் தான் நீங்க அங்க இருக்கலாம். ஏதாவது ஒரு டைம் பீரியட்க்கு போலாம் for 5 minutes. Which one did you? இல்ல மறுபடியும் சொல்லுங்க. You can teleport anywhere to the world. Teleportனா நீங்க எப்படி நினைச்சா ஏதாவது ஊருக்கு போயிடலாம் அந்த மாதிரி. இல்ல நீங்க you can travel back in time. ஆனா 5 நிமிஷம் தான் அந்த டைம் பீரியட்ல இருக்க முடியும். டெலிபோர்ட் இருந்தாலும் அதே தானே. நான் ஏதாவது டைம் போட்டு போயிட்டேன்னா இல்ல டைம் இல்ல, இடம் மட்டும் தான். இடம் மட்டும் தான். ஓகே. ஓகே. You can keep going. Yeah. Teleporting you can go. No. Time is only once. Yes, once, and that's only for 5 minutes. So I'll do this one, time travel itself. Oh. Yeah. நான் டைமும் பார்க்க முடியும், பிளேஸும் பார்க்க முடியும். Oh, like that. 5 நிமிஷம் நீங்க என்ன பார்த்தீங்க? போதும். Okay. 5 நிமிஷத்துல நிறைய பண்ணலாம். போதும். Okay, I want to ask, என்ன ஒரு historic event உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? Historic event. On top of your mind, of course. மகாபாரதம். Oh, wow. Okay. I didn't expect that answer at all. I have live commentary. Very interesting question for you. Either you can mute annoying people, okay, or
you can auto reply to bot, like you can have an auto reply bot that handles awkward texts. அதுவே reply பண்ணிரும். Which one would you choose? I think mute. Yeah. Bak பண்ணிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரம். Yeah. You know, I feel engaging the trolls or giving them the satisfaction. This is what we were discussing. The satisfaction of your time and your mental. I don't think they're worth it. Right. Either you can win every online argument instantly, or you never get stuck in traffic. Ayyo. Ask me. You can also answer this. சரி கொடுத்துடலாம். Yeah, okay. பாவம் ஆசைப்படுறாங்க. சொல்லுங்க. As a Bangalore girl. Actually, as a illa. I feel like every city in India is now just yes. so Agreed. yeah. No either traffic. flying cars or no getting stuck in traffic. Oh, flying cars. This is what I want for everybody. Okay, last. Either I think this will suit you also. Infinite health or infinite money. Health. Any day, you won't get it back. All right, thank you so much. It's very interesting. This rapid fire was the best. But anyway, நான் நிறைய கத்துக்கிட்டேன். Learned a lot about the series. I'm super excited to watch it tomorrow. All the very best to the team, to Best you as wishes well, to you sir. too. And thank you. And all the best for your future projects as well. Thank you so much. Thank you. Thank you.